நிறைய ஜாதகங்களில் பித்ருதோஷம் இப்பெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்குதுங்க. ஏன்னா சூரியன் மறைந்தாலோ சூரியன் பாபகிரகங்களோட சேர்ந்திருந்தாலோ பித்ருதோஷம் அவங்கள தாக்குதுங்க. பொதுவாக பித்ருதோஷம் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய சாபம், அவங்க மனம் நொந்து சிலதெல்லாம் சொல்லிட்டு போனது, அந்த மாதிரி சில விஷயங்கள் தாங்க இருக்குது. அதுக்காக தான் நம்ம பெரியவங்க அமாவாசை திதியில் எள்ளும் தண்ணியும் இறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. சனி பகவானுடைய எள்ளு தான் கர்ம வினைகளை எல்லாம் நமக்கு எடுக்கக்கூடியது. அது சந்திரனை வச்சு, ஏன்னா சந்திரன் தான் தண்ணீர், சந்திரனை வச்சு அந்த தண்ணீரை வச்சு நாம் எள்ளை கழுவும் பொழுது, எள்ளை பெரியவங்களுக்கு வார்க்கும் பொழுது நம்முடைய பாபங்கள் எல்லாமே விலகுதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருந்துட்டால் படிப்பு நினச்ச அளவுக்கு வராது, நினச்ச அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண விடாது. அதே மாதிரி நினச்ச வாழ்க்கை துணை அது அமையாது. எதை எடுத்தாலும் தடங்கல்கள், எதை எடுத்தாலும் போராட்டங்கள், எங்கே போனாலும் சிக்கல்கள், ஒரு மாதிரி லைஃபே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ரொம்ப ஆட்டி படைக்கிறது தான் இந்த பித்ரு சோபம், அந்த பித்ரு சாபம், பித்ருதோஷம் அப்படிங்கிறது. அதெல்லாம் விலகிறதுக்கு தான் இன்றைய தினத்தில் நாம் திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் நீர்க்காய்கள், நம்முடைய ஊர்க்காய்கள், நாட்டுக்காய்கள் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் நாம் தானமாக கொடுக்க தான தர்மங்கள் செய்ய செய்ய நம்முடைய நிலைமை ஒன் பை ஒன்னாக பெரிய லெவலில் போயிட்டே இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் முன்னோர்களை நினைத்து நாம் வழிபடணுங்க. ஏன்னா பித்ருதோஷத்துக்கு பரிகாரத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இன்றைய அமாவாசை திதி. ஏன்னா சூரியனும் சந்திரனும் ஒரு புள்ளியில் மையம் கொண்டிருப்பது, ஒரு நேர்கோட்டில் சந்திப்பது, அந்த மாதிரியான நிகழ்வு தான் இந்த அமாவாசை திதி. அதனால தான் அமாவாசை திதி அன்னைக்கு ஒரு வேளை விரதம் இருக்கிறது நல்லது. அதான் 3 வேளையில் ஒரு வேளை உணவு மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டு விரதம் இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். நீர்நிலைகளில் நீராடலாம். புனித நீர்நிலைகளில் இன்றைய தினத்தில் நீராடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களை நினைத்து வணங்குவது நல்லது, முன்னோர்களை நினைத்து தான தர்மங்கள் கொடுப்பது நல்லது. இன்றைய தினத்தில் எல்லா வகையிலும் வெற்றியும் சேருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ சில கோவில்களுக்கு அந்த அமாவாசை திதியில் போயிட்டு வந்தோம்னா நமக்கு நல்லா இருக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா கண்டிரமாணிக்கம் அப்படின்னு ஒரு கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்தில் இந்த அற்புதமான கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இங்கே நீத்தாருக்கு திதி கொடுக்கறது, தர்ப்பணம் பண்ணுறது, அதெல்லாம் இங்கே ரொம்ப ஃபேமஸ். அதனால் இந்த பெருமாள் கோவிலுக்கு போகிறது நல்லது. அதாவது கண்டிரமாணிக்கம் அப்படிங்கிற இந்த பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே எல்லா பவரும் இருக்குதுங்க. ஸ்ரீ கோதண்டராமர் கோவில் இங்கே இருக்குதுங்க. இங்கே சிறப்பு பூஜைகளே பித்ருதோஷத்தை எடுக்கிறதுக்குன்னு சிறப்பு பூஜைகள் செய்கிறாங்க. அதில் போய் நீங்கள் கலந்தெடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது தெற்கு நோக்கி இங்கே ராமச்சந்திரமூர்த்தி காட்சி கொடுக்குறாரு. ஆஞ்சநேயரையும் அமாவாசை அன்று வழிபடுறாங்க. எல்லாரும் கூடி அல்ல ஏதாவது ஒரு அமாவாசைக்கு போயிட்டு வாங்க. அதே போல் தன்னுடைய திருவாக்கினால் மறை ஓதிய ஞானியாக இங்கே அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீராமபிரான். அதனால தான் அமாவாசை திதியில் எண்ணற்ற மகரிஷிகள், சித்தர்கள், யோகிகள்லாம் அரூபமாக இந்த கோவிலுக்கு போகிறாங்க. அதே மாதிரி சகர்ஷபாத சித்தர் அப்படிங்கிற சித்தர் 24,000 தலைமுறைக்கு பித்திருக்களுக்கு முக்தி தரக்கூடிய ஒரு ஸ்தலம் இங்கே இருக்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி இருக்கிறதுனால தான் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா நல்லாவாக இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க. பொதுவாக இன்றைய தினத்தில் அமாவாசை தினத்தில் சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்துறது நல்லது. ஆனால் மருந்து உண்ணுவதற்கு, மந்திரம் ஜெபிப்பதற்கு, மருந்து தயார் செய்கிறதுக்கு, ரகசிய கூட்டங்கள் நடத்துறதுக்கு, அதுக்கெல்லாம் இன்றைக்கி அருமையான நாள். அப்படி இருக்கிறதுனால அமாவாசை திதியாக இருக்கிறதுனால முன்னோர்களை நினைத்து வழிபடுவோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களை, அமாவாசை திதி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.